friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம cooking seriesல நம்ம பார்க்க போற ரெசிபி Thalapakatti Mutton Biryani. So இந்த ரெசிபியை எப்படி செய்யணும்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Maltese cooking series. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரத்துக்கு சோக் பண்ண போறேன். நான் வந்து ஒரு 1/2 kg மட்டனை ஏற்கனவே வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா இது மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 பல்லு பூண்டு இந்த மாதிரி நான் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 2 பெரிய துண்டு இஞ்சியை வந்து நான் நல்லா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 2லேருந்து 3 பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 10லேருந்து 15 கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நட்மெக் பவுட்ரு யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு 3 பே லீவ்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டா ஒரு 2 அன்னாசி பூ, அப்புறம் ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் ஒரு 10லேருந்து 12 கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு மராட்டி மொக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு கட்டு புதினாவை நல்லா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கட்டு கொத்தமல்லியை அது மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ஒரு லெமனில் பாதி சேர்த்துக்க போகிறோம் ஜூஸ் எடுத்து. ஃபஸ்ட்டு பார்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன், க்ரீன் சில்லிஸ், ஜிஞ்சர், கார்லிக் இது எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப மழைன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி திப்பி திப்பியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த அரைச்சதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கேஷ்யூஸ், பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, அப்புறம் மராட்டி மொக்கு இது எல்லாத்தையும் ஒரு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரையும் நம்ம இப்போ தனியாக எடுத்து வைக்க போகிறோம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் கை விடாமல் இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கை விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பொடி, ஸோ அந்த மசாலா பொடியை நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதை பூராத்தையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இதுதான் அந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட கலர். இந்த பொடி தான் அந்த கலரை கொடுக்கும். ஸோ இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டன்ஸை இதில் ஆட் பண்ணி இதை திருப்பியும் நல்லா ஒரு தடவை வதக்கி விடுவோம். அந்த மசாலாலாம் இந்த மட்டனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இதை கிளறி விடுங்க. இப்போ இதை வதக்கி ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து இதில் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணுறேன். நான் வந்து இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இதை வீட்டிலே அரைச்ச பொடி.
ஸோ இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடரை ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் இதை நல்லா கிளறி விடுவோம். இப்போது இது கூட நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணி திருப்பியும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போது நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம பிழிஞ்சு வச்ச ஹாஃப் லெமன் ஜூஸை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம இதை கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம திருப்பியும் குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே வந்துடுச்சு. ஸோ திருப்பி இதை ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை திருப்பியும் மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை வந்து ஒரு ரைஸ் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே சோக் பண்ண ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இங்கே 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரைஸ் குக்கரில் வச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா don't forget to like, share and subscribe to Maltese cooking series. Thanks for watching.